ஏறுமையில் ஏறுவிலை ஆடுமுகம் ஒன்றே, ஈசனுடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்றே, குன்றுப வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடி சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனமுறிய வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகம் ஆன பொருள் நீ எருளல் வேண்டும், ஆதி அருணாசலத்தில் அமர்ந்த பெருமாளே. அரோஹரா. மகாவேல். இந்த இனிய விழாவிற்கு என்னை அழைத்தமைக்கு முதலிலே என்னுடைய முதற்கண் வணக்கத்தை அனைவருக்கும் உரித்தாக்குகிறேன். இந்த இனிய விழாவை இங்கே சீரோடும் சிறப்போடும் மிக மிக ஆழ்ந்து சிந்தித்து செயல்பட்டு இன்று புக் ஆஃப் ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கும் அருமை நண்பர் கிஷோர் கட்டாரிக்காரை அவர்களை இந்த நேரத்திலே வாழ்த்துவதிலேயும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சில நாட்களுக்கு முன்பு என்னுடைய அலுவலகத்திற்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு சாதனையை நான் செய்திருக்கிறேன், நீங்கள் நிச்சயமாக வந்து அந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்புகோல் விடுத்தார்கள். உடனே அவர் தெரிவித்தது, இந்த விழாவிற்கு அருமை நண்பர் சகோதரர் சீனிவாச ராஜா அவர்களும் சலானி ஜுவல்லரி ஓனர் ஜெயந்திலால் அவர்களும் வருகை தர இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் இருவரும் என்னுடைய சகோதரர்கள், நண்பர்கள், வெல்விஷர்கள் என்று தான் நான் சொல்ல வேண்டும். அவர்கள் 2 பேர் வராததா வராங்கன்னா நிச்சயமாக நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய தினம் இங்கே இருக்கிறேன். மேலும் இந்த விழாவிற்கு பெருமை சேர்ப்பதற்காக ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தென்காசியிலிருந்து ஜவஹர் சார் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, இங்கே வருகை தந்திருக்கிற பெரியவர்களுக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா பர்சன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை இந்த விழாவிற்கு அழைத்தமைக்கு என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் என்னுடைய தந்தை பெயர் கதிர்வேலன். பிறகு அவர் சினிமாவில் நடித்த காரணத்தினால் அவருடைய பெயர் ஐஸ்வரி வேலன் என்று மாற்றப்பட்டது. அவருடைய மகன் நான், ஐஸ்வரி கணேஷ். என் தந்தை இறந்த உடனே அவருடைய நினைவால் ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி ஒரு வேலன் அறக்கட்டளை அப்படின்னு ஆரம்பித்தேன் அப்பாவுடைய பேரில். அதுதான் வேல்ஸ் பல்கலைக்கழகம் அப்படின்னு இன்றைக்கி கிட்டத்தட்ட 54 இன்ஸ்டியூஷன்ஸ் நடத்தி கொண்டு இருக்கிறோம். 52,000 மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். 34 கேம்பஸ் சென்னையில் இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இருக்கிற 11 மாநிலங்களில், அது மட்டும் இல்லை லண்டனில், சிங்கப்பூரில், துபாயிலெல்லாம் நடத்திட்டு இருக்கோம். 8000 ஆசிரியர் இல்லாத பணியாளர்கள் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இதற்கு அனைத்தும் காரணம் நான் ஒரு முருகன் பக்தன். அது மட்டும் இல்லை, என்னுடைய பல்கலைக்கழகத்திற்கு என்னுடைய தந்தை பெயரில் பாதி எடுத்து முருகருடைய வேலில் தான் வேல்ஸ் பல்கலைக்கழகம் அப்படின்னு ஆரம்பித்த ஒரே காரணத்தினால்தான் இன்றைக்கி 36 மாணவர்களிலிருந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 52,000 மாணவர்களை நெருங்கி இருக்கிறோம் 32 வருடங்களில். ஸோ முருகர் பக்தன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வருடம் அறுபடை வீட்டுக்கு இன்றைக்கும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எவ்ரி டியூஸ்டே காலையில் சிறுவாபுரி கோயிலுக்கு போயிட்டு தான் வேலையை நான் ஆரம்பிப்பேன். அப்படிப்பட்ட ஒரு முருகர் பக்தரை எப்படி கிஷோர் கண்டுபிடிச்சாப்புலன்னு எனக்கு தெரியல. நான் இந்த மேடையில் தான் முதல்ல இதெல்லாத்தையும் நான் சொல்கிறேன். அதுதான் கடவுள் அருள். நான் கூட நினச்சேன் 108 அவரை சொல்லும்போது என்னால் அதை நம்ப முடியல. இன்றைக்கி அதை தொடர்ந்து வச்சுட்டு அந்த சுற்றி பார்க்கும்போது அதனுடைய உழைப்பை விட அதுக்கு செலுத்திய டைம்
அண்டு அதனுடைய இன்வென்ஷன், ஒவ்வொரு இனோவேஷன் 108க்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த 108உடைய இதுவும் வந்து ஒரு வியாதி வந்தால் சரியாகிறதுக்கு, வேலை நடக்கலைன்னா வேலை நடக்கிறதுக்கு, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் போருக்கு போனால் எந்த மாதிரி ஒரு இது அப்படின்றது எல்லாத்தையும் விளக்கி சொன்னார். அதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த விழாவில் நான் கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவர் வந்து மகாலட்சுமி ஜுவல்லர்ஸ் கடையை வச்சுட்டு இதெல்லாம் நடத்திட்டு இருக்காரு. அவர் தமிழ் ரொம்ப நல்லா பேசினார். இன்னைக்கு முருகருக்கு உகந்த நாள் புதன்கிழமை. எல்லாரும் வந்து அவர் பச்சை உடையில் இருக்கார், நானும் பச்சை உடையில் தான் இருக்கேன். அதனால் எல்லாம் ஒரு ஜெயந்திலால் பேசும்போது அதெல்லாம் குறிப்பிட்டார். க்ரீன் பார்க் அப்படின்னு எல்லாமே முருகருக்கு உகந்த ஒரு நாளாக இன்றைக்கு அமைஞ்சிருக்கிறது. இந்த விழாவில் கலந்து கொண்டதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவருடைய இந்த முயற்சி பெரிய முயற்சியாக வந்து உலகமே பாராட்டக்கூடிய அளவில் அமைய வேண்டும் என்று இறைவனை முருகனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.